ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் சொன்னால் பலிக்காது, யார் யாரெல்லாம் ஜோதிடம் சொன்னால் பலிக்காது. ரெண்டு இருக்குது இல்லையா? ஒரு நல்ல ஜோதிடருக்கு அவருக்கு நல்ல ஜாதக அமைப்பு இருந்தால் தான் அவர் சொல்கிற ஜோதிடம் பலிக்கும். அதே போல் நம்மக்கிட்ட இப்போ ஜோதிடர்கள்ட்ட பார்க்க வர்றவர்களுக்கும் சில ஜோதிட அமைப்புகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜோதிடம் என்ன பண்டிதர்கள் பலன் சொன்னாலும் பலிக்காது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்வு செய்தால் கூட இது நமக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவோம்ல, அது மாதிரி நம்ம ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது நமக்கு ஜாதகம் பார்க்க வரக்கூடிய ஜோதிடர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஜாதகத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கிட்டால் தானே எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் அவுட் ஆகும். யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் சொன்னால் பலிக்காது அப்படியா, யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் சொன்னால் அவங்க நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு சார்ட்டை முதல்ல பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இது ரொம்ப முக்கியம். இது நம்மளோட இந்த 1ஆம் இடத்துக்கு உள்ள கிரகங்கள் எப்படி இருக்கணும், 5ஆம் இடத்துல உள்ள கிரகம் எப்படி இருக்கணும், 9ஆம் இடத்துல உள்ள கிரகம் எப்படி இருக்குன்னு நம்மளோட வீடியோக்களில் தனித்தனியாக போட்டுட்டு வந்திருக்கோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இது கிட்டத்தட்ட ஒரு 3 கண் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வலது கண் இடது கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம்னா, நெற்றி கண்ணு ஒரு கண் இருக்குல்ல, அதுதானே ஞானத்தை குறிக்கக்கூடிய கண். அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த 1ஆம் இடம்ங்கிறது லக்னத்தை குறிக்கக்கூடியது. 1ஆம் இடம் லக்னம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய கம்பீரம், அவன் எப்படி நடந்துக்குவான், நம்பிக்கைக்குரியவனா நம்பிக்கை அற்றவனா, இல்லை துரோகிகள்கிட்ட போய் சேர்ந்துருப்பானா, எடுத்த முயற்சிகளில் எடுத்த கொள்கைகளில் உறுதியாக நிற்பானா, இல்லை காதை சொரிஞ்சிட்டு நிற்பானா, டைவ் அடிச்சிருவானா, அவனோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்கும், அவனுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்கும், என்னதான் வசதி வாய்ப்புகள் செல்வாக்குகள் இருந்தால் கூட அவன் அதை முறையாக பயன்படுத்திப்பானா, இப்படியெல்லாம் தீர்மானிக்கிறது ஒரு மனிதனோட அந்த முழுமையான தன்மையை தீர்மானிக்கிறது லக்னம். அதனால் லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும். அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடம் எண்ணங்கள் செயல்கள் நம்ம சொல்கிறோம்ல, மனதில் நல்ல சிந்தனைகள் உருவாக்கணும். அவங்களுடைய பூர்வீகம் நல்ல பூர்வீகமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய வாரிசுகள் நல்லா இருக்கணும். அந்த 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் பார்த்திங்கன்னா வாங்கின கடனை கரெக்டாக திருப்பி கொடுப்பான், நம்மளை மாதிரி அவனும் கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிப்பு இருக்கும். அடுத்து 9ஆம் இடம். இந்த உலகத்தில் நல்லது கெட்டது அந்த காலாகாலத்தோடு அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வயசான பிறகு வாய்ப்பு கிடைஞ்சவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே யோக திசைகள் அதிர்ஷ்ட திசைகள்லாம் வந்துடும். வயது ஏற ஏற பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. இது மாதிரிலாம் இல்லாமல் என்ன தான் நெருக்கடிகள் வந்தால் கூட அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருமா, இந்த உலகத்தில் உள்ள சுகதுக்கங்களை காலாகாலத்தில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்கிறது 9ஆம் இடம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 ரொம்ப முக்கியம் இல்லையா? லக்னாதிபதி கெட்டு போய், 5ஆம் அதிபதி கெட்டு போய், 9ஆம் அதிபதியும் கெட்டு போய் சிலர் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு ஜோதிடமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம பண்டைய ஜோதிட நூல்கள் சொல்லுது. ஜோதிடத்தில் நிபுணர்களும் பல பேர் சொல்லியிருக்காங்க. யாருக்கு ஜோதிடம் பார்த்தா பலிக்காதுன்னா, அந்த திரிகோண ஸ்தானங்கள் கெட்டு போனவர்களுக்கு ஜோதிடம் பார்த்தால் பலிக்காது. அதே போல் திரிகோண ஸ்தானாதிபதிகள் கெட்டுப்போன ஜோதிடர்கள் சில பேர் இருப்பாங்க. லக்னாதிபதியும் கெட்டு போயிருக்கும், 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்கும், 9ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்கும். இந்த மாதிரி 1, 5, 9 கெட்டுப்போன ஜோதிடர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஜோதிடம் பார்த்தாலும் நமக்கு பலிக்காது. அவங்க நல்லது சொன்னாலும் பலிக்காது, கெட்டது சொன்னாலும் பலிக்காது. அதே போல் ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் இருக்கலாம், 2 கிரகம் இருக்கலாம். இந்த 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்குல்ல, சில பேருக்கு பார்த்திங்கன்னா 3 கிரகம் சேர்ந்துருக்கும், 4 கிரகம் சேர்ந்துருக்கும், 5 கிரகம் 6 கிரகங்கள் வரைக்கும்லாம் சில சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி ஒரே ராசி வீட்டில் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சேர்ந்துருக்கும்போது அவர்களுக்கு என்ன மாதிரி பலனை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் வரும். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, இந்த புலிப்பாணி பாடல்களே சொல்லுவாங்க, 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் அவன் சன்னியாசி யோகத்துக்கு உரியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல 3 கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அது 3க்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் பெரிய பாதிப்பு இருக்கும். நம்ம பல பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சூரியன் புதன் அப்படிங்கக்கூடிய 3 கிரகங்களும் பல பேருக்கு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கும். சூரியன் புதனும் சேர்ந்துருந்தால் பரவாயில்ல, சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது இந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில் உள்ள அந்த பாகை எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கணும். அஸ்தங்கம் ஆகாத வரையில் பெரிய பாதிப்பு இல்லை, அஸ்தங்கம் ஆகியிருந்தால் அதுவும் ஒரு வகையில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது முக்கியமாக பார்த்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2 கிரகம் 3 கிரகம் 5 கிரகம் உள்ளவர்களுக்கு நம்ம ஜோதிடம் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5 கிரகங்கள் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே சாப்பாட்டில் 5 விதமான ரசம், சாம்பார்,
காரக்குழம்பு, பொரியல், அவியல், மோர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிரட்டி சாப்பிட்னா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா சாம்பாரும் தனித்தன்மை எழுந்துரும், காரக்குழம்பும் தனித்தன்மை எழுந்துரும், ரசமும் தனித்தன்மை எழுந்துரும்ல. அப்போ 5, 6 கிரகங்கள் ஒரு இடத்துல சேரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே அதோட தனித்தன்மை எழுந்து அது புதுசாக வந்துடும். ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்குது அப்படி இப்படிலாம் பார்த்து பலன் சொன்னால் பலிக்காதும்பாங்க. இந்த மாதிரி 4, 5 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் வழிபாடு கூட அவர்களுக்கு வந்து பலிக்காது. அவர்கள் வந்து சித்தர்களை நாடி வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த 4, 5 கிரகங்கள் சேர்ந்து இருக்குல்ல, அவர்களுக்கு வந்து நம்ம பலன் சொன்னால் பலிக்காது. சில பேர் ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, அது எது முன்னாடி இருக்குது எது பின்னாடி இருக்குதுன்னு பார்த்து அப்படியே பலன் சொன்னால் ரொம்ப சரியாக இருக்கும் சார் அப்படிம்பாங்க. வாயால் வேணால் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர அதை ஒரு பாயிண்ட்டாக கணிச்சு சொல்லணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 கிரகங்களில் எது வலிமையான கிரகங்கிறத பார்க்கணும். அந்த வலிமையை எப்படி தீர்மானிக்கிறதுங்கிறதுக்கு அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கூட மொத்தமாக 4, 5 கிரகங்கள் சேரும்போது அது சன்னியாசி யோகமாக வந்துடுது. சன்னியாசின்னா நீங்கள் வந்து காவியை கட்டிக்கிட்டு கையில் ஓட எடுத்துகிட்டு போகிறவங்க தான் சன்னியாசி அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லறத்தில் பற்று குறைவாக இருக்கிறவர்கள் கூட சன்னியாசி தான் இல்லையா? திருமணம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து ஒரு முறை இணக்கமான வாழ்க்கை இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அவங்களுக்கு அந்த பாதிப்பை உருவாக்கும். அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர்களை வழிபாடு மேற்கொள்ள சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கூட்டு கிரகங்கள் 4, 5 கிரகங்கள் உள்ளவங்க வந்து ஏதாவது ஒரு துறையில் அவங்களுக்கு என்ன துறை பிடிக்குதோ அதில் வந்து ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்கன்னா இந்த பிஹெச்டிலாம் பண்ணுறாங்கல்ல, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான முடிவை கொடுக்கும். ஏன்னா இந்த சமூகம் இல்லாமல் வருங்கால தலைமுறைக்கு நம்ம சில விஷயங்களை செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கும்போது அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறுது. ஏன்னா அவங்களோட முழு கவனமும் முழு ஆர்வமும் அந்த பக்கம் திரும்பும்போது ஒரு வகையில் அவங்களுக்கு அது ரிலாக்ஸை கொடுக்குதுங்கிறதுனால அந்த மாதிரி நபர்களுக்கும் நம்ம ஜோதிடம் பார்த்தா பலிக்காது. அதே போல் இந்த 12ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் கேது இருந்தால் அது வந்து முக்தி ஜாதகம் அப்படிம்பாங்க, மறுஜென்மம் இல்லாத ஜாதகம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியாதுன்னா கூட ஒரு விஷயத்தை நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, 12ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் கேது இருந்தால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஆப்ஷனில் இந்த லைஃப் இருக்கும். ஒன்று வந்து தேடாமலே எல்லாமே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், செல்வச் செழிப்போடும் மகிழ்ச்சியோடையும் வாழுற மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்கும். அப்படி இல்லாட்டினா இந்த வாழ்க்கையில் எல்லாம் இருந்து கூட எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு துறவு வாழ்க்கை மேலே வாழுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேதுங்கிறது ஞானகாரகன், மோட்சகாரகன், இப்படி பல விஷயங்களை நம்ம அங்கேயே சொல்லிட்டு வர்றதுனால, ஏன்னா 12ஆம் இடத்துல கேது இருந்தாலே அதை மோட்சம் தானே சொல்லுவாங்க. அப்போ அந்த கேது வந்து யார் யாருக்கெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கோ அவர்களுக்கு வந்து ஒரு ஜோதிடர் பலன் சொன்னாருன்னா எவ்வளவு பெரிய பண்டிதராக இருந்தாலும் அவர்கள் வந்து ஜோதிடம் சொன்னால் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பலிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12ஆம் இடத்துக்கு கேது வந்து ஒரு ஜோதிடர் என்ன பலன் சொன்னால் கூட உண்மையிலே பர்ஃபெக்டாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு 10 பலனை வந்து 2 பலனையோ 1 பலனையோ தவறு ஆக்கி விட்டுடும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அனுபவம் வாய்ந்த பல மனிதர்கள், அனுபவம் வாய்ந்த பல ஜோதிடர்கள், இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் நெல்லை வசந்தன் ஐயா கூடவே பயணிச்சிருக்கேன் இல்லையா? அப்போ ஒரு ஜாதகத்தை வந்து சில விஷயங்களில் பேசும்போதும் ஒரு அனுபவங்களை சொல்லிக்கிட்டே வருவார் இல்லையா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில ஜாதகங்களை பார்க்கும்போது அந்த மேலோட்டமாகவே நம்ம சில விஷயங்களை கணிச்சிடலாம். ஏன்னா இதுக்கான ஆராய்ச்சிகள் கஷ்டப்பட்டு எடுத்தவங்களாம் அவங்க. நமக்கு சொல்லும்போது அந்த கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு ரிசல்ட்டை மட்டுமே நம்மக்கிட்ட சொல்கிறதுனால சில நேரங்களில் வந்து நமக்கு அது எளிமையாக இருக்கும். ஸோ யாருக்கும் பார்க்கக்கூடாது, யாரெல்லாம் ஜோதிடராக பார்த்து பலன் சொல்லக்கூடாதுங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.